ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து ஹோம் விளாக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். சாரி இவ்வளோ நாள் வீடியோஸ் போட முடியல. ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது. அதனால தான் வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் பொங்கலுக்கான விளாக் தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் ஒன்று நாங்கள் போயிருந்தோம். அதையும் வந்து இந்த விளாக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ விளாக்குள்ள போகலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் அன்னைக்கு நைட்டு வந்து கோலம் போட்ட விளாக் தான். கோலம் பார்த்தீங்கன்னா, நானும் என் பொண்ணு தான் போட்டுட்டு இருந்தோம். சாரி, கோலம் போட்டது வந்து என் பொண்ணு. நான் வந்து ஒன்லி கலர் மட்டும் தான் குடுத்தேன். என் பொண்ணு தான் போட்டா. ஏன்னா, எனக்கு வந்து நைட்டு 12 மணி முதல் நாள் நைட்டு 12 மணிக்கு மேல தான் நாங்க வாசல் தெளிச்சு போட ஆரம்பிச்சோம். எங்க தெருவுல பாருங்க யாருமே வந்து போடவே இல்ல. ஆனா வீட்ல வந்து லைட் மட்டும் எரியுது. ஆனா யாருமே போட ஆரம்பிக்கல. நாங்க மட்டும் தான் போட்டுட்டு இருந்தோம். கூடவே வந்து என்னோட சிஸ்டர் இன் லா பையனும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அவன் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் நானும் கொஞ்சம் கலர் குடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனும் குடுத்துட்டு இருந்தான். நல்லா ஜாலியா ஃபோன்ல பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து 2 பேரும் நல்ல ஒரு என்ன சொல்ல வைப் ஆகி இன்ட்ரெஸ்ட்டா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஜஸ்ட் கலர் மட்டும் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பனி ஓவரா இருந்துச்சு. எனக்கு சேராது. அதனால கொஞ்சம் இப்பதான் உடம்பு சரியில்லாம இருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்தனால, பாப்பா அம்மா நீங்க போதும் நாங்க பார்த்துக்குறோம் அனுப்பிட்டா என்ன. அப்புறம் அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ அவ மேல கலர் கோலம் குடுத்துட்டு, மேல வந்து அவுட்லைன் குடுக்காம வந்துட்டா. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதனால கோலம் இப்படி இருந்துட்டு, நான் காலையில எந்திரிச்சு தான் பார்த்தேன். ஆனா அழகா தான் போட்டிருக்கா. ஒரு 8த் படிக்கிற பொண்ணு இந்த அளவுக்கு பண்றான்னா, அத வந்து பெருசா நம்ம என்கரேஜ் பண்ணணும் இல்லையா? அதனால என் பொண்ணு சூப்பரா தான் போட்டிருக்கா. உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க. இது வந்து பொங்கல் அன்னைக்கு காலையில எடுத்த வீடியோ. காலையில பார்த்தீங்கன்னா, எல்லாரும் குளிச்சு முடிச்சு, அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு வீடியோ எடுத்து குடுத்துட்டு இருந்தாங்க. பொங்கல் பானையில வந்து ஃபர்ஸ்ட்டு பொங்கல் பானையிலேருந்து ஆரம்பிப்போம். விளக்கி மஞ்சள் குத்தி எல்லாம் கொட்டி பட்டை சந்தனம் குங்குமம் வச்சுருக்கோம். இதுதான் நம்மளோட வழக்கம். ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து இது வந்து பொங்கலுக்கு அரிசி. இது வந்து வெண்பொங்கலுக்கு அரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன். இது வந்து அரிசி கழுவுன தண்ணி. இந்த அரிசியும் பருப்பும் பொங்கல் கழுவுனீங்க அந்த தண்ணி பொங்கலில் ஊற்றுறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து உளுந்தம் பருப்பு கடைக்காக ஊற வச்சுருக்கேன். இது வந்து சாம்பாருக்காக துவரம் பருப்பு. இப்போது நம்ம கடகடன்னு பொங்கல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். பொங்கல் பானையில் ஃபஸ்ட்டு எப்படி பொங்கல் வைக்கணும்னா வெறும் தண்ணியை முறை ஊற்றிடக்கூடாது. அதேமாதிரி வெறுமனே தூக்கி பானையை தூக்கி அடுப்பில் வச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து பால் தான் ஊற்றணும். ஃபஸ்ட்டு பாலை ஊற்றியாச்சு. அப்புறம் வந்து இந்த அரிசி கழுவுற தண்ணி இருக்குதுன்னா இதை வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி இதில் தண்ணி பானையில் 3/4 பாகம் அளவு வந்து தண்ணி நம்ம அதில் வைக்கணும். வச்சுட்டு நம்ம அதை அடுப்பில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம விநாயகரை வந்து நினச்சிக்கணும். அடுத்ததாக நம்ம குலதெய்வத்தையும் வேண்டிட்டு இந்த வருஷம் பொங்கல் நல்லபடியாக பொங்கணும். போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் எல்லா விதத்துலையுமே வந்து சீரும் சிறப்புமா இந்த வருஷம் அமையணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பொங்கல் பானையை அடுப்பில் வச்சாச்சு. அது பால் பொங்கலுக்குள்ள சைட் பை சைடு மற்ற வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அடுப்பில் வந்து குக்கரில் வெண்பொங்கல் வச்சிட்டு இருக்கிறேன். வச்சிட்டு இருக்கும்போதே வந்து பொங்கல் இந்த பக்கம் பொங்கி வருது. பொங்கல் பால் போல பொங்கட்டும். பொங்கல் பொங்குனது அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியை வந்து பக்கத்தில் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் தான் அரிசி போட்டேன். அரிசி போடும்போது அவரவருக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் நினச்சிட்டு நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து பொங்கல் பானையில் வந்து அரிசி போடுவோம். ஃபஸ்ட்டு இப்போ நான் போட்டுட்ருக்கேன். நான் போட்டு முடிச்சதுமே வந்து என்னோட ஹஸ்பண்டை போட சொன்னேன். பரவாயில்ல. போதும். பாப்பா போடு. பாப்பா ஆமாம், எங்கள் வீட்டு மகாராணி தான் பாப்பா போட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ பாப்பா போட்டு முடிச்சதுமே அடுத்து என்னோட நாத்தனாரும் நாத்தனார் பையனும் 2 பேருமே வந்து அவங்க வேண்டுதலை நினச்சிட்டு அரிசி போட்டாங்க. அவங்க எல்லாம் போட்டு முடிச்சோடனே மீதம் உள்ள அரிசி எல்லாமே எடுத்து நானே வந்து போட்டு விட்டுட்டேன்.
பொங்கல் போட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பப்ப அடிக்கடி கிண்டி விடணும். பொங்க பானை வந்து வந்து நல்ல கனமான பித்தள பானை தான். இருந்தாலுமே வந்து கீழ அடி பிடிக்க சான்ஸ் இருக்கு. பொங்கல் வந்து அடி பிடிச்சா அது நல்லா இருக்காது. அது நல்லதும் கூட இல்லன்னு சொல்லுவாங்க. அதனால அடிக்கடி வந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த பொங்கல் வந்து ஒரு பக்கம் வேகட்டும். வெந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சைட் பை சைடு என்னோட வேலையில பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இங்க வந்து இந்த குக்கர்ல வெண்பொங்கல் ரெடி ஆயிட்டு இருக்கு. குக்கர் விசில் மட்டும் வரணும். வந்துருச்சுன்னா வெண்பொங்கல் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து வெண்பொங்கலுக்கு வந்து சாம்பாருக்காக சின்ன குக்கர்ல வந்து பருப்பு வேக வைக்கிறேன். அதுவும் வெந்து வரட்டும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நானு வெள்ள பொங்கல் வைக்கிறதில்ல. வெள்ள பொங்கல் பார்த்தீங்கன்னா, அத்தை வப்பாங்க. அவ்வளவா நம்ம வீட்ல யாரும் விரும்பி சாப்பிட மாட்டேன்றாங்க. அதனால நான் வெண்பொங்கல் வச்சுட்டா அது காலியாயிடும். அதனால வெண்பொங்கலே நான் வச்சுடுறேன் இப்ப. இங்க வந்து கிரைண்டர்ல வந்து உளுந்த வடைக்காக உளுந்த அரைக்க வச்சிருந்தேன். அங்க உளுந்தும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அரைஞ்சிருச்சு. இத நீ எடுத்துட்டு நம்ம உளுந்த வடைக்கு வந்து தேவையான வெங்காயம் இது கட் பண்றது, இது இஞ்சி இதெல்லாம் ரெடி பண்றது மட்டும் தான் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. அதையும் முடிச்சுட்டு நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்ப பாருங்க பொங்கல் சூப்பரா நெய் மணக்க மணக்க ரெடி பண்ணிட்டேன். நான் எப்பயுமே பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து வருஷம் வருஷம் 6 மணிக்கெல்லாம் பொங்கல் வச்சு இறக்கிருவேன். இந்த வருஷம் தான் நான் வந்து கல்யாணம் ஆகி வந்ததுல ஃபர்ஸ்ட் டைம் லேட்டு. 7:30 to 8:30 நல்ல நேரம்னால 8 மணிக்கு மேல தான் பொங்கல் வைக்கவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க இந்த பக்கம் உளுந்த வடையும் சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. இங்க குக்கர்ல வந்து வெண்பொங்கல் நல்லா நெய் மணக்க மணக்க இன்னைக்கு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இந்த பொங்கலுக்கு வந்து இன்னைக்கு சாம்பார் தான். சாம்பார் பார்த்தீங்கன்னா, தடியங்காய், கேரட்டு, பீன்ஸு வீட்ல ஏகப்பட்ட காய் இருந்துச்சு. இருந்த காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு. அப்புறம் வந்து கெட்டி சட்னியும் வச்சிருக்கேன், தேங்காய் சட்னி. இப்ப எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம சூரிய பகவானுக்கும், நம்ம பூஜை ரூம்ல சாமிக்கும் வந்து நம்ம படையல் போட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளா தான் நாங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். சாமிக்கு பொங்கல், வடை, வாழைப்பழம், தேங்காய் இது மட்டும் வெத்தலை பாக்கு வச்சு மட்டும் தான் படைச்சிட்டு, தீபம், தூபம்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு. முன்னாடிலாம் கரும்பு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டு நெறைய வாங்குவோம். அதுவும் பத்தாது. 2டே நாள்ல தீர்த்து காலி பண்ணுவோம். இப்பல்லாம் அப்படி இல்லங்க. ஒரு கரும்பு வாங்கினா கூட அது அது பாட்டுக்கு நிக்குது. யாருமே சாப்பிட மாட்டேன்றாங்க. நம்மலாம் சின்ன பிள்ளையில எவ்வளோ கரும்புனாலும் கடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். உள்ள குழந்தைங்க கரும்ப விரும்ப மாட்டேன்றாங்க. அதனால எதுக்கு வேஸ்டா காஞ்சு போறதுக்கு, சும்மா சாஸ்திரத்துக்கு 2 மட்டும் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, அப்புறம் நாங்கெல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்கும்போது தான் வந்து திடீர்னு தான் இந்த பிளான் பண்ணோம். சரி ஒரு ட்ரிப்பு மாரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க கிளம்புனோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை அழகர் கோவில் தான் நம்ம கிளம்புனோம். என்னோட நாத்தனார் பையனுக்காக மட்டுமே தான் இந்த ட்ரிப்பு. ஏன்னா அவன் பிறந்ததுலேருந்து ஒரு தடவை சின்ன பிள்ளையில வந்து அவன் வந்திருக்கான். ஆனா அவனுக்கு விவரம் தெரியாத வயசு அப்ப. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்ததே இல்லை. போலாமா அத்தைன்னு கேட்டான். சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம். அங்க போனதுமே நல்லா கீழே போய் கருப்பணசாமி 18ஆம் படி கருப்பணசாமி தரிசனம் பண்ணோம். நான் நினைச்சேன் தைப்பொங்கல் அன்னைக்கு கூட்டம் அங்க கோயில்ல அவ்வளவா கூட்டம் இருக்காது. ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா வந்துடலாம்னு நினைச்சுதான் நான் கிளம்புனது. ஆனா இங்க வந்து பார்த்தா தலைகீழா இருந்ததுங்க. அவ்வளவு கூட்டம் இருந்ததுங்க. மதுரையில உள்ள கூட்டமே அழகர் கோயில்ல தான் இருந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் அந்த கோயில்ல உள்ள அருவாலாம் பார்த்துட்டு 2 பசங்களுமே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சரி அழகர் கோயிலுக்கு மேல பஸ்லலாம் விட்டுருக்காங்க. ஆனா பஸ்ல போ வேணாம். ட்ரெக்கிங் மாரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 2 பேருமே ஆசைப்பட்டாங்க. சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ட்ரெக்கிங் கிளம்பியாச்சு. நான் வந்து இது 4த் டைம் நான் ட்ரெக்கிங் போறேன். இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன். நல்லா ஜாலியா இருக்கும். நீங்க இப்ப லீவ்ல எல்லாம் குழந்தைங்கள வச்சு எங்க போறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 1 டே ஃபுல்லா நல்லா அழகா சூப்பரா நீங்க வந்து அழகர் கோயில் வந்தீங்கன்னா, நல்லா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். நல்லா உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும் உங்களுக்கு. இப்போ உள்ள ஸ்ட்ரெஸ்ஸு நிறைஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். இந்த பிளேஸ் அவ்வளோ அருமையான பிளேஸு. மதுரையில உள்ளவங்க யாரும் இந்த பிளேஸை மிஸ் பண்ணாதீங்க. நாங்க உள்ள என்டர் ஆகும்போதே டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. எனக்கு என்ன பயம்னா, என்னடா அது நம்ம மட்டும் போயிட்டு இருக்கோம், யாருமே இல்லையே, நடுவுல சம்திங் ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயமா இருந்தது. ஏன்னா நான் இப்போ கிட்டத்தட்ட போய் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. அதனால ஒரே யோசனையா இருந்துச்சு. என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பசங்க வந்து விடுறதா இல்லை, போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க உள்ள பாதை எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கரடு முரடா பாறையா தான் அங்க இங்க இப்படிதான் இருக்கும். கல்லு முள்ளுமா தான் இருக்கும். சாரி முள்ளு இருக்காது, கல்லா இருக்கும். மற்றபடி நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க பெரியவங்க எல்லாம் வந்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கையில ஒரு தடி எடுத்துக்கோங்க. எங்க அத்தை ஒரு சிங்கப்பெண், அதனால அவங்க
வந்து தடியெலாம் எதுவும் எடுக்கலை, குச்சியெலாம் எதுவும் எடுக்கலை. அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துட்டாங்க. அது மாதிரி இப்போ நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓடை மாதிரி ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து நூபுரகங்கையிலேருந்து வர்ற தண்ணி தான் இதில் வருது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே சில மக்கள்லாம் எதிர்த்து வந்தாங்க. அதாவது நூபுரகங்கையெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன் நான். சரி மக்கள் உள்ளே இருக்காங்க, நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் கொஞ்சம் மரங்கள் எல்லாம் அங்கங்கே விழுந்து இருந்தது. நான் 4வது தடவை வர்றேன், ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. என்ன இந்த மரங்கள் மட்டும்தான் அங்கங்கே கொஞ்சம் விழுந்து இருந்தது. மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர ரம்யமாக, மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக, அந்த ஓடையில் போகிற தண்ணி சத்தமும் சரி, அந்த பறவைகள் சத்தம், அந்த மரத்தோட அந்த குளுமையான அந்த குளிர்ச்சி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் நிறைய மரங்கள், என்னென்ன மரங்கள் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய உயரமான மரங்கள், பச்சை பசேர்னு பார்க்கவே நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு. பெஸ்ட்டு ஸ்பாட்டுங்க. யாருமே இதை மிஸ் பண்ணாதீங்க. மதுரையில் இருந்தீங்கன்னா சரி, மதுரைக்கு சப்போஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தாலும் சரி, ஒரு தடவை இந்த ட்ரெக்கிங் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு பசங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி இது பார்த்திங்கன்னா இது காடு தான். ஆனால் வந்து உள்ள எந்த ஒரு மிருகமோ எதுவுமே இருக்காதுங்க. ஈவன் ஒரு பாம்பு கூட நாங்கள் பார்த்ததில்ல. நான் 4 டைம்ஸ் போயிருக்கேன், இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. ஆனால் நம்ம தலைவர் குரங்கு மட்டும் இருப்பான். ஆனால் குரங்குமே வந்து காட்டுக்குள்ளே ரொம்ப கம்மி தான். மெயின் ரோட்டில் தான் நிறையா இருப்பாப்புல. அதனால் பார்த்திங்கன்னா யாருமே வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ரொம்ப சேஃப்டி தான். நீங்கள் அதனால் தைரியமாக ஃபேமிலியோடு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ அருமையான பிளேஸு. செம்மையாக இருக்குது தண்ணி. தண்ணிக்குள்ளே போயிட்டு போமா ஆச்சு. அம்மி எங்கள் ஃபேமிலியோட சிங்க பெண் முடியும் மற்றவங்களால அதெல்லாம் இல்லை. அது அவன் தண்ணியில் போவோம், நாங்கள் தண்ணியிலே போயிடுவோம். சில்லுன்னு இருக்கு. ஃபுல் தண்ணி. இல்லை சரி அவன் கழட்டுட்டோம். நல்லா சில்லுன்னு இருக்கு. செருப்பு அதான் பாத தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருந்தது. எங்கள் ஸ்ரீகுட்டி வந்து இன்னைக்கு ஷூ போட்டு வந்துட்டான். அதனால் அவன் தண்ணிக்குள்ளே காலை விடணும்னு ஆசை. ஆனால் ஷூ வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கலட்டாமல் இருந்தான். ஆனால் கொஞ்சம் வெறுங்காலில் நடக்கும்போது கொஞ்சம் கல்லெல்லாம் குத்த தான் செய்யும் காலில். அதுக்கப்புறம் அவன் தண்ணியை பார்த்த உடனே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு ஷூவை கலட்டி அவனும் தண்ணியில் நடக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னும் நம்ம தண்ணியில் போய் தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா பாதையே அந்த ஓட வழியில் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் சேஃப்டியாக கல்ல ஷார்ப்பாலாம் இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் பார்த்து கவனமாக போகணும். செப்பல் இல்லாமல் போகிறவங்க நிறைய பேர் மாலை போட்டு வர்றவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் செப்பல் இல்லாமல் தான் வந்திருந்தாங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்து போகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மரம் அப்படியே பாதையை மறைச்சி அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மரத்தை கிராஸ் பண்ணி தான் போகிறோம். பார்த்தீங்களா, ஒரு குட்டி பாதை, அதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். இந்த மரம் பாருங்க எவ்வளோ பெரிய மரமா, பயங்கர லென்த்தாக இருக்குதுங்க. சரியான பெரிய மரம் சரிஞ்சு விழுந்திருக்கு. வாங்கம்மா.
வெயிட் பண்ணு, ஒரு நிமிஷம். இங்க பாரு, அங்க பாரு ஊஞ்சல். ரோடு வந்துருச்சு. எல்லாருமே பாருங்க நல்லா ஃபேமிலியோட குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் பாருங்க மரக்கிளையில ஊஞ்சல்லாம் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த ரோடு கிட்ட நம்ம வந்துட்டோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இனிமே தாங்க இருக்குது. நம்ம குரங்கெல்லாம் நிறைய பார்க்க வேண்டி இருக்கும். அது இல்லாமல் நம்ம சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அது மாதிரி தண்ணி பாட்டில் வந்து எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எப்படியும் கிட்டத்தட்ட இதை கிராஸ் பண்ணி நம்ம நடந்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 45லேருந்து 1 hour கிட்ட ஆகுது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்கன்னா 45 minutes ஆகும். கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் நின்று லேடிஸ்லாம் நின்று தான் நடப்போம். நடக்கிறதுக்கு 1 hour ஆகுது. வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 இடத்துல இந்த மாதிரி வெள்ளரிக்காய், பழங்கள், மாங்காய், நெல்லிக்காய் இது மட்டும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். நீங்கள் அவங்க பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்லாம். நீங்கள் நடந்துக்கிட்டே சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம தலைவன் குரங்கு வந்து பிடிங்கிட்டு போயிடுவான். அதனால கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அது மாதிரி சாப்பாடும் நிறைய பேர் கேரி பண்ணிட்டு வருவீங்க. நாங்களுமே கேரி பண்ணிட்டு போயிருந்தோம். அது பேகெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய குரங்கு தான். இந்த மெயின் ரோடு ஃபுல்லாகவே அவங்க தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம இப்போ பேக் எல்லாமே வந்து சாப்பாட்டுக்காக வந்து பிடுங்க வருவாங்க. நம்ம சேஃப்டியாக நம்ம வச்சுக்கிடணும். பாருங்க எவ்வளோ சூப்பரான வியூ. அதுவும் நம்ம மதுரையில இப்படிப்பட்ட வியூலாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நல்ல ஒரு கொடைக்கானல், கேரளா இந்த மாதிரி போன ஃபீல் கிடைக்கும். இங்கே போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை பார்க்குறதுக்காக இது என்னங்க இன்னும் கூட நம்ம ஏறி நடந்து வரலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் ரோடு ஃபுல்லாக சைடில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்காக வேண்டுதல் பண்ணி நிறைய பேர் அடுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன ரீசன் எனக்கு தெரியாது. இங்கே பாருங்க குரங்கு சேட்டையெல்லாம் பாருங்க பயங்கரமாக இருக்குது. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவிளையாடலில் வரும் இல்லையா, சுட்ட பழம் சுடாத பழம் அந்த சாப்டர் வரும் இல்லையா, அதில் வரக்கூடிய நாவல் மரம் தான் இது. இந்த நாவல் மரம் கீழே வந்து ஒரு விநாயகர் இருக்காரு. நல்லா பெரிய மரம். அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா நம்ம பழமுதிர்ச்சோலை வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம ட்ரெக்கிங் மூலமாக தான் வரணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இல்லைங்க, நம்ம கீழே இருந்தே கோயில் பஸ் வருது. அந்த பஸ்ஸுலையுமே நீங்கள் வந்து ஏறி வரலாம். ஏன்னா வயசானவங்க ரொம்ப பேர் நடக்க முடியாது. இன்னொன்று டைம் இல்லாதவங்க நீங்கள் சீக்கிரம் கோயில் வந்து பார்த்துட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் பார்த்தீங்களா, இதுதான் கோயிலோட பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வரலாம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 rupees. அதாவது போகிறதுக்கு மேலே வர்றதுக்கு 10 rupees, கீழே இறங்குறதுக்கும் 10 rupees. கீழேயும் வந்து ஒரு கவுண்டர் இருக்கும். நீங்கள் அந்த கவுண்டரில் வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு பஸ் ஏறி வர வேண்டியது தான். ஆனால் இது பழமுதிர்ச்சோலையோட இந்த பஸ் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு மேலே நீங்கள் ராக்காயம்மன் நூபுரகங்கைக்கு போகணும்னா அது நீங்கள் நடந்து தான் போகணும். கார் 2 வீலர் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நூபுரகங்கை வரைக்குமே நீங்கள் 2 வீலர்லேயோ கார்லேயோ நீங்கள் போய் ரீச் ஆகிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இருந்து நம்ம செப்பல் போட்டே வரலாம். ஏன்னா பழமுதிர்ச்சோலை முன்னாடியும் சரி, அங்கே நூபுரகங்கை அங்கே முன்னாடியும் சரி ஃப்ரீ செப்பல் டோக்கன் கொடுக்குற இடம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து செப்பல் போட்டுட்டு அங்கேயே வந்து கோயிலுக்கு தேவையான அர்ச்சனை பண்ணக்கூடிய மாலை, தேங்காய் பழம் எல்லாமே விற்கிது. நீங்கள் அதையும் பை பண்ணிவிட்டு நீங்கள் கோயிலுக்குள்ளே போய்க்கலாம். கீழே இருந்து தான் சுமந்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே எல்லாமே நீங்கள் கிடைக்கிது உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழமுதிர்ச்சோலை வந்தாச்சு. இது வந்து முருகரோட 6வது படை வீடு. இது மட்டும் இல்லாம முருகரோட முதல் படை வீடுமே வந்து நம்ம மதுரையில தான் இருக்குங்க. அதுதான் திருப்பரங்குன்றம். இது எவ்வளவு பெரிய பெருமையான விஷயம் பார்த்தீங்களா? முதல் படை வீடும் நம்ம மதுரை தான், 6வது படை வீடும் முதலும் கடைசியுமே நம்ம மதுரை தான். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம மதுரைக்கே ரொம்ப ரொம்ப பெருமை. நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு நல்லா அழகாக வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கொண்டு போன சாப்பாடையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம். அங்கே உள்ள வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கனால சும்மா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸு, அப்புறம் குரங்கு பண்ணுற சேட்டைகள் எல்லாமே வந்து நான் கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்க்கும்போது நல்லா குழந்தைங்களாம் நல்லா ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் அங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்லேயே தான் நம்ம நடக்கணும். இதுலேருந்து ஒரு 10 minutes வாக் பண்ணிங்கன்னா 10 to 15 minutes வாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நூபுரகங்கை வந்துடும்.
இதுக்கு மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா ராக்காயி அம்மன் சாமி இருக்காங்க. அங்கே போயிட்டு நூபுரகங்கை தீர்த்தம் வரும். அங்கே வந்து நம்ம நீராடிட்டு அப்படியே நம்ம வெளியில் வர வேண்டியதுதான். இங்கேருந்து கீழே இங்கேயும் வந்து அந்த செப்பல் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது. அங்கே போட்டுட்டு நம்ம அந்த ஸ்டெப்ஸில் போனோம். ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா 108 ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் கூட எண்ணலை, எங்கள் அத்தை தான் எனக்கு எண்ணி சொன்னாங்க. 108 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது மாதிரி வரிசையாக பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து செவர் கட்டியிருப்பாங்க. கைப்பிடி பிடிச்சிட்டு போகிறதுக்கு கம்பி வேலியும் கட்டியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய குரங்குகள் உட்காந்துட்டே இருக்காங்க. வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பொறி வாங்கி குரங்குக்கெல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க. அது சாப்பிட்றது, சேட்டை பண்ணுறது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க எல்லாருமே. நமக்குமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி தான் படியில் போகணும். போயிட்டு மேலே ராக்காயி அம்மன் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நூபுரகங்கை தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அந்த தீர்த்தம் வந்து நிறைய பேர் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து தெளிப்பாங்க. அதனால் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேன்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. அந்த கேனை நீங்கள் வாங்கிட்டு அதில் வந்து நீங்கள் தீர்த்தத்தை பிடிச்சிட்டு நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தெளிச்சிக்கலாம். இந்த தீர்த்தத்தில் நம்ம குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரும் இருக்குது, ப்ளஸ் ஃப்ரீ கவுண்டரும் இருக்குது. டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. நாங்கள் போனது மேலே போகிறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. அதனால நாங்கள் வந்து ஃப்ரீ கவுண்டரில் தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். ஏன்னா அவ்வளோவா கூட்டமே இல்லை, ஆளே இல்லை. அதனால் ஃப்ரீயாகவே போயிட்டு நாங்கள் சூப்பராக வந்து நீராடிட்டு வந்தோம். நீங்கள் ரொம்ப கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் அந்த டிக்கெட் வாங்கி நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு நம்ம வந்துடலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய கேன்லாம் அங்கேயே வந்து சேல் பண்ணுவாங்க. நீங்கள் வேணுங்கிறவங்க வாங்கி நீங்கள் அதை தீர்த்தம் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அதில் வச்சு. இதுவே மேலே வந்து பார்த்திங்கன்னா கடைகள் நிறைய இருந்தது. இப்போ இந்த சாமி கயிறு, அப்புறம் சாமி சம்மந்தமான மஞ்சள், குங்குமம், வளையல், இந்த மாதிரி ஏகப்பட்ட ருத்ராட்ச மாலை, கயிறு, காசி கயிறு, இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய இருந்தது. நீங்கள் அதையும் அங்கேயே பை பண்ணிக்கலாம். அப்புறம் அங்கேருந்து வந்து சாமிலாம் திருப்தியாக கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நடந்தே வந்து நாங்கள் பழமுதிர்ச்சோலை வந்து ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டைம் ஒரு 4:30 கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் மழை வந்துருச்சுங்க, நல்ல மழை வந்துருச்சு. ஓகே, இதுக்கு மாரி இன்னும் திரும்பியும் நம்ம ட்ரெக்கிங்கில் போகலாம், நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் இல்லை வேண்டாம், நம்ம பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கோயில் பஸ்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டு அப்புறம் நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நம்ம அழகரை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போனால் கூட்டமாக இருந்துச்சு. அதனால ரிட்டர்ன் வரும்போது கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அழகரை பார்க்குறதுக்காண்டி உள்ள அழகர் கோயிலுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். கோயில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அந்த கிளைமேட், அந்த ஈவினிங் டைமும் பயங்கரமாக நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்ல ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் வந்து இந்த கருப்பணசாமி கோயிலோட பேக் சைடு அந்த கதவு இருக்கும் இல்லையா, அதோட கோபுரம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கலைநயத்தோட அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா நிறைய பேர் ஃபோட்டோ, செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அதில் 2-3 ஃபோட்டோ, செல்ஃபிஸ்லாம் எடுத்துட்டு வந்தோம். இப்போ நம்ம உள்ளே போகும்போது டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆயிடுச்சு. வந்து தினமுமே வந்து அன்னதானம் பண்றாங்க. காலையில 10 மணிலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் டெய்லியுமே அன்னதானம் பண்றாங்க. அங்க யாருனாலும் சாப்பிட்டுக்கலாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பிரசாத ஸ்டால்ஸுமே வந்து உள்ள கோயிலுக்குள்ளேயே இருக்குது. இப்போ நாங்க பாருங்க, இப்போ அழகர் கோயிலுக்கு உள்ள நாங்க போயிட்டு வர்றோம். இப்போ மணி 6:15. இப்போ கோபுரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நாங்க நல்லபடியா சாமி தரிசனம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த கோபுரத்தோட அழகே பாருங்க, அவ்வளோ ஒரு அருமையா சூப்பரா இருந்துச்சு. அந்த லைட்டிங்ஸோட செம்மையா இருந்துச்சு. ரொம்ப மன நிறைவா இருந்துச்சு. நல்ல அழகரையும் நல்லா மன நிறைவா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நாங்க பஸ்ல நாங்க கிளம்பிட்டோம். அவ்வளவுதாங்க, இன்னைக்கு டே எங்களுக்கு சூப்பரா இப்படிதான் போச்சு. நீங்க எப்படி பொங்கல் கொண்டாடுனீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, it's bye from Jaya. Thank you. Tata. Bye bye.